என்னென்ன காட்சிகள நீங்க அடையாளப்படுத்துறீங்க? இதுல என்னென்ன என்ன காட்சிகளுங்க, ம், ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா பார்த்தீங்கன்னா, இதுல வந்து குறிப்பா வந்து நீங்க சொல்லணும்னு சொன்னா, அந்த ஒரு முஸ்லீம், இன்னொரு முஸ்லீம் வந்து அதாவது ஆர்டிஎக்ஸ்ல இவ்ளோ இறங்குதே அப்படின்ற மாரி அதிர்ச்சியா கேட்கிற மாரி. அதுக்கு இன்னொருத்தன் வந்து கம்முனு நின்னுட்டு, நெறைய பேர் சாவாங்களே பாய், பாய்ன்றாரு. நெறைய பேர் சாவாங்களே பாய். ம், ம். அப்படின்னா சாகட்டுமே. யார் பாய் சொல்றாரு. சாகட்டுமே. அதுக்கப்புறம் அந்த பாய் இப்படி உட்கார்ந்திருப்பார். இன்னொருத்தர் வந்து ஏதோ குடுப்பாரு, வாங்குவாரு. அப்ப போய் குண்டு வைப்பாங்க. அந்த குண்டு வைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அ குண்டு வைக்கிற இடத்துல ஒண்ணு நந்தி சிலை இருக்கும். ம். அது ஏதோ ஒரு கோயில் திருவிழாவா? கோயில் திருவிழால நந்தி சிலை ம். ஒரு பக்கம் இருக்கு. புரியுதுங்களா? அது இருக்கா? நந்தி சிலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிலுவை ஓ! சிலுவை போட்டா அந்த இது ஒரு அந்த ஆர்ச் இயேசு மாரி இருக்கா? ஆர்ச் மாரி இருக்கு. ஆ. இதுக்கு நடுப்புற ஒரு பாய் போய் குண்டு வைக்கிறார். அந்த காட்சி. அது முன்னோட்ட காட்சி. கசிஞ்சாங்கன்றாங்களே, அந்த கசிவே இவ்வளோ வன்மமா இருக்கு. உண்மையான முழு படம் எப்படி இருக்குன்னு தெரியல. ம், அந்த கசிவே பார்த்தீங்கன்னா, அது முஸ்லிம்களுக்கு எதிராக ம். முஸ்லிம்களை திட்டமிட்டு கருவறுக்கக்கூடிய விஷயங்கள். எப்படி இன்னைக்கு வந்து அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய இதுக்கு எதிரா செயல்படுறாங்களோ, அது போன்ற ஒரு வன்மமான ஒரு சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல வந்து தொடர்ந்து துப்பாக்கி மூலியமாவும், பீஸ்ட் மூலியமாவும், அதை தொடர்ந்து இப்ப ஜனநாயகம் மூலியமாவும் என்ன சார் அறிமுகப்படுத்துறாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர் இல்ல சார் விஜய். சிறுபான்மை மக்களின் ஏங்க அவன் தொப்பி போட்டுக்கிட்டு நோன்பு கஞ்சி குடிச்சான்றத பத்தி மட்டும் பேசாதீங்க நீங்க. அது வரவும் போறவன் யார் வேணா குடிச்சு போவாங்க. யார் வேணா குடிச்சு போவான் மாதேஷ் அது. திரும்ப திரும்ப வந்து நோன்பு குடிச்சாரு, தொழுதாரு அப்படின்றது இல்ல, இல்ல. அது சார் முக்கியம் இங்கு இல்லைங்க. மதவாத சக்திகளுக்கு எதிரா நான் நிக்க போறேன் அப்படின்னு தான் வந்திருக்காரு அவர் அரசியல்லயே. ஒரு மாற்று சக்தி, மதவாத சக்தி. அப்ப இந்த படம் அ ஏன் எடுத்த நீ? சரி. நீ இன்னைக்கு இந்தியாவுல ஒருத்தன் முஸ்லீமா நீங்க ஒண்ணும் இல்ல மாதேஷ். மாதேஷ்ன்ற பேர தூக்கிட்டு, ஒரு முஸ்லீமா நீங்க 1 வருஷம் வாழ்ந்து காமிங்க. எவ்வளவு ஏங்க கஷ்டப்படுவீங்கன்னு தெரியும். என்னங்க இது? 1 வருஷங்க. என்ன இது? வாழ்ந்து பார்த்தா தெரியுங்க. சார் நம்மலாம் வாழ்ந்து பார்த்தா தெரியும் மதேஷ். ஏன்னா, இது போன்ற நாதாரிகள் தங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும், தாங்க மிகப்பெரிய ஹீரோவாகிறதுக்காகவும் முஸ்லிம்களை தீவிரவாதி, பயங்கரவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி போகும்? என்னடா நம்மள தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆயிட்டு போங்கடான்னு ஆயிட்டு போனா என்ன ஆகும்? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இன்னொன்னு ஏங்க முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக எல்லாத்துக்கும் ஒரு நீங்களே அளவு இருக்குங்க. உருவகப்படுத்தி அதை அடையாளப்படுத்த வேண்டாம். இதுக்கு பிரபல்யம் பண்ண இல்லைங்க. வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒரு 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 கட்டுப்பாடு வேணுங்க. தொடர்ந்தாங்க. ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் எடுத்தாலும் அப்படிதான் எடுக்கிறான். கிறிஸ்தவன் இவன் எடுத்தாலும் இப்படிதான் எடுக்கிறான். இல்ல, இல்ல. நீங்க கிறிஸ்டின், முஸ்லிம் கொண்டு வர இல்ல தப்பு கிறிஸ்டின் அதெல்லாம் முஸ்லீம் அதெல்லாம். கொண்டு அ, அ, வராதுன்னு சொன்னா அ. இப்ப என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன். நீ ஜோசப் விஜய்ன்னு போட்டுக்கிற. அப்ப ஏன் நீ வந்து முஸ்லீம தீவிரவாதிய காட்ட? நீ வந்து ஒரு அமெரிக்க அதிபர வந்து ஒரு வில்லனா காட்டி படம் எடு.